இன்றைய முக்கிய செய்திகள். விழுப்புரம் வழுதரெட்டியில் தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி நினைவு அரங்கம், சமூக நீதி போராளிகளின் மணிமண்டபத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இந்திய தொழிற்சங்கங்களின் மையத்தின் ஆதரவுடன் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்ய தமிழக தொழிலாளர் துறை ஜனவரி 27, 2025 ஒப்புதல் அளித்தது. தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், தேசிய மாநில நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வாசல் விவகாரத்தில் சிபிஐயால் மட்டும்தான் சரியான நீதியை பெற்றுத்தர முடியும் என்று எல் முருகன் கருத்து தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 450 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 110.98 அடியிலிருந்து 110.75 அடியாக குறைந்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 2 பேர் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது. கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 13 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் நீராடிய பக்தர் ஒருவர் கடற்கரைக்கு எதிரே இருந்த தனியாருக்கு சொந்தமான டீ கடையுடன் கூடிய உடைமாற்றும் அறையில் உடைமாற்ற சென்றுள்ளார். அங்கு அறையின் மறைவான இடத்தில் சிறிய அளவில் ரகசிய கேமரா இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து ராமேஸ்வரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் 2 சிறையில் அடைக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திட்டை கிராமத்தை சேர்ந்தவர் சிவச்சந்திரன், வயது 27, தனியார் நிதி நிறுவன ஊழியர். இவரது தாய் சிதம்பரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது நிஷாந்தி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் ஏற்கனவே 4 ஆண்களை திருமணம் செய்ததாக தெரிய வந்துள்ள நிலையில் இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதன் எதிரொலியாக சென்னையில் பனிமூட்டம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. சார்களை காப்பாற்றுவதில் கை தேர்ந்தவரான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவின் சார்களை நினைவிருக்கிறதா என்று அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கர்நாடகாவிற்கு ஜல்லிக்கற்கள், சாண்ட் மற்றும் ஈரக்கலவை உள்ளிட்ட கனிமங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சென்னை மற்றும் மயிலாடுதுறை உட்பட 20 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேங்கை வயல் மக்களை சந்திக்க விடாமல் தடுக்கும் போக்கை அரசு கைவிட வேண்டும் என்று திருமாவளவன் பேசியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு சாந்தாபுரா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழகத்தில் இருந்து சென்று தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த சதாம் மற்றும் பிரசாந்த் ஆகியோரை கர்நாடக காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். தமிழகத்தில் 2553 மருத்துவர்களை தேர்ந்தெடுக்க நடத்தப்பட்ட தேர்வு முடிவு விரைவில் வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டம் என்பன உள்ளிட்ட திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு அறிவித்துள்ளது. குறைந்த மின் கட்டண பிரிவுக்கு சிறு தொழில்களை மாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் விதிமீறல் வழக்கை ரத்து செய்ய கோரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி நவாஸ் கனி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திமுக எம்பிக்கள் கூட்டம் நாளை சென்னையில் நடக்கவுள்ளதாக அக்கட்சி பொதுச் செயலாளர் துரைமுருகன் தகவல் வெளியிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் பயன்படுத்திய வெடிகுண்டுகள் உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளே வந்து சென்றுள்ளதால் பாதுகாப்பை பயன்படுத்துவது குறித்து நாளைக்குள் பரிந்துரைகளை அளிக்குமாறு தமிழக காவல்துறை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை மற்றும் வழக்கறிஞர் சங்கங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழிகாட்டி மதிப்பை விட குறைந்த மதிப்பில் தாக்கலாகும் பத்திரங்களை மேல்முறையீட்டுக்கு பரிந்துரைக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது சார் பதிவாளர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூரை சேர்ந்த 12 வயது மாணவி அப்பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியே சென்ற மாணவி பின்னர் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவரது தாய் திருவிக நகர் போலீசில் புகார் செய்துள்ளார். இந்த நிலையில் அவரது செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் விசாரித்தனர். அப்போது அந்த மாணவியின் தோழிகளான அதே பகுதியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு எண்ணூரில் லேப் டெக்னீஷியனில் வேலை செய்யும் 14 வயது சிறுமி மற்றும் வில்லிவாக்கத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது மாணவி ஆகியோரும் மாயமாகி இருப்பது தெரியவந்தது. இந்த 3 பள்ளி மாணவிகளும் பலாத்காரம் செய்யப்பட்டதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையை சேர்ந்த முதியவரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 33 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 2 பேரை டில்லி மற்றும் கொல்கத்தாவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். பத்திரங்களை பதிவு செய்த நாளிலேயே திருப்பிக் கொடுப்பதில் 100% என்ற இலக்கை எட்டிய 8 சார் பதிவாளர்களுக்கு வெள்ளிப் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கியுள்ளார்.
கொரோனா கால டாக்டர்களுக்கு ஊக்க மதிப்பெண் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் நேற்று சென்னையில் பேட்டி அளித்துள்ளார். தமிழக அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த இலக்கு திங்கட்கிழமை எட்டப்பட்டது. அண்ணா பல்கலை மாணவி சம்பவத்தில் எஃப்ஐஆர் கசிவு விவகாரத்தில் போலீசுக்கு எதிரான உயர்நீதிமன்ற கருத்துக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அணிவகுத்த அலங்கார ஊர்திகளில் முதலிடத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தட்டி சென்றது. 2வது மற்றும் 3வது இடங்களை முறையே காவல், இந்து சமய அறநிலைத்துறைகள் பெற்றன. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்புக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து அதை உறுதி செய்து வருவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வன்னியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீட்டுக்கான அறிவிப்பை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு கருங்குழி பூஞ்சேரி சாலை இடையே புதிய சாலை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. 50ல் அடியெடுத்து வைக்கும் பலருக்கும் அது ஆடி அடங்கிய வாழ்க்கையாகவே தோன்றும். அரிதாக சிலருக்கு 50க்கு பிறகுதான் ஆட்டமே ஆரம்பிக்கிறது. அவர்களில் ஒருவர் டாக்டர் விஜயா சுரேஷ். சென்னையில் பல் மருத்துவராக இருக்கும் விஜயா ஸ்பிரிண்டிங் எனப்படும் வேக ஓட்ட பந்தயத்தில் பதக்கங்களை அள்ளி குவித்துக் கொண்டிருக்கிறார். சென்னையில் சாலை விபத்தில் மயக்கமடைந்த சிறுவனை மீட்டு தனது வாகனத்திலேயே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அச்சிறுவனுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். 2015இல் ரசிகர், 2025இல் வெற்றிக்கு வித்திட்ட வீரர். தொடரை வெல்லும் முனைப்பில் இந்தியா 3வது T20 போட்டியில் இங்கிலாந்துடன் இன்று மோத உள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விளையாட்டில் 32 பிரிவுகளில் போட்டிகளில் நடைபெறுகின்றன. இதில் தமிழகத்தில் இருந்து 391 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். பங்குச் சந்தையில் மிகப்பெரிய சரிவு வரவிருக்கிறது என ரிச்.புவர். என்ற பிரபல புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 60,312 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,510 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தை விட்டு முழுமையாக விடைபெற்றது. எனினும் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.